எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரேஷன் அரிசி வச்சுட்டு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரேஷன் அரிசி சாதம் இங்கே வேவிச்சு வச்சுருக்கேன். நல்லா சூடாரி இருக்கு. அப்போ நான் 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா அரிசி பொடி நம்ம கடையில் புட்டு மாவு பொடின்னு கேட்டால் தருவாங்க. ஸோ அந்த பாக்கெட் மாவு பொடி தான் அது. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம வறுத்துருக்கேன், நான் வறுக்காமல் கூட நம்ம போடலாம். ஸோ நான் வறுத்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பனை வெல்லம்னு சொல்லுவோம். ஒரு துண்டு தான், ஏன்னா நம்ம சர்க்கரை இதில் போடுறோம் அதனால். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். அதிகமாக உப்பு எடுத்துடாதீங்க, ஒரு சிட்டிகை உப்பு எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் வந்து நம்ம சாதத்தை போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாது ரேஷன் அரிசியில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. ஸோ நம்ம இட்லிக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம வந்து இட்லி தான் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக பண்ணி சாப்பிடுங்களேன், செம்மையாக இருக்கும். செம்மன்னு சொல்கிறத விட டேஸ்ட்டு, ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது இதில். இது நிறைய ரேஷன் அரிசியெல்லாம் கேன்சரெல்லாம் இல்லாமல் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு அரிசி இது. அடுத்தது நம்ம 8 ஏலக்காய் வச்சுருக்கோம்ல, அந்த ஏலக்காவை அதை அப்படியே போட்டுக்கோங்க. அரிசி பொடியும் இதில் அப்படியே போட்டு கொட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கப்பு இதில் ஊற்றிக்கோங்க. இதை அரைச்சி எடுக்கிற அளவுக்கு போதும். ஸோ அந்த 1/2 கப்பு போதும், நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதை பேஸ்ட்டு போல். அப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டேன் நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். அப்புறமா நம்ம வந்து பனை வெல்லத்தில் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு போதும். நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் பனை வெல்லம் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க சர்க்கரைக்கு பதில். நான் சர்க்கரையும் இது 2 மிக்ஸ் பண்ணுறேன். அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 2மே மிக்ஸ் பண்ணி போட்டுடுறேன். இப்போ இது நல்லா உருகட்டும். நல்லா நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டோம். ஸோ எப்படி காமிக்கிறது, கையாலே காமிக்கிறேன். இதை பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிடுங்க. அப்போ தான் இதை நம்ம வந்து அந்த ஸ்வீட் பண்ண கரெக்டாக இருக்கும். இது நல்லா பாதி கரைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம சர்க்கரையை இதில் கொட்டிக்கோங்க. சர்க்கரையும் ஒன்றாவே இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு வச்சுருக்கோம்ல, ஒரு சிட்டிகை உப்பு, அதையும் கொட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கொதிச்சுட்டு உருகட்டும் இந்த வெள்ளத்தை. எந்த பாட்டா பாடு? என்ன பாட்டு பாப்பா? காமி பாடு மக்கு. நல்லது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கோங்க. பால் நம்ம நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, சும்மா லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சிருக்கிற சாதம் இருக்கு இல்லையா, அது இதில் கொட்டணும். அதனால தான் சாதத்தை கொட்டிக்கோங்க. அது நல்லா சூடாயிருக்கு. ஓகே, இப்போ நல்லா கிண்டி கொடுத்துடணும். கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நெய் போடணும் இதில். இப்போ நெய் நான் வந்து இப்போ காமிக்கிறேருங்க. நெய் நான் காமிக்க மறந்துட்டேன். நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு, சுண்டிகிட்ருக்கு. இதை சுண்டி வரணும் ஆக்சுவலாக. எப்போ நெய் போடலாம், இந்த அடிப்பறிக்கிற ஒரு டைம் இருக்குல்ல, இந்த டைம் நம்ம நெய் இதில் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு பட்டர் போடுறேன். ஸோ நெய் இல்லை பட்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பட்டர் மட்டும் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் டேஸ்ட் அதிகம், அதனால தான் நான் நெய்யும் பட்டரும் ஒன்றா போடுறேன். ஸோ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து ரேஷன் அரிசியில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாதம் இருக்கும்ல மத்தியானத்தில், ஸோ அந்த சாதம்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் மீந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வேஸ்ட் ஆக்கிடுவீங்க. இல்லை புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி கிண்டி சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாதம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ரேஷன் அரிசிக்கு டேஸ்ட் அதிகம் இந்த மாதிரி பண்ணோன்னா, அதனால தான் நான் இது பண்ணுறேன். நல்லா சுண்டிடுச்சு.
இந்த மாதிரி பப்ளூஸ் நின்றுடுச்சு, இந்த மாதிரி நின்றுடுச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா சுண்டிருக்கு, அடி பிடிக்கவும் இல்லை. பாருங்கள் நல்லா சுண்டிருக்கு. இப்போ இதோ பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம நெய்யெல்லாம் விட்டுருக்கனால அடி பிடிக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம முந்திரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கையால் கட் பண்ண இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கனாலே போதும், இந்த மாதிரி பொடிஞ்சிடும். ஸோ அது நான் கையால் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இது அப்படியே எல்லாமே கொட்டிக்கோங்க. நம்ம கேக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டுனாலே முந்திரி இருந்தால் தான் நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே கிண்டி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், லாஸ்ட்டு வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் இதை மாற்றி வச்சிட வேண்டியதான். இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி இந்த ஸ்வீட் பண்ணலாம். ஸோ அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஷேப்புக்காக தான். ஸோ அந்த மாதிரி பவுலில் எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடலாம் நம்ம. அது சூடோடு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது செட் ஆகி சூடாரி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி பாருங்கள் நல்லா தடவி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஊற்றி கொடுக்கலாம். இந்தாண்ட ஒரு குட்டி கிண்ணம் இருக்குது. ஸோ அந்த குட்டி கிண்ணத்தில் பாப்பாவுக்காக இந்த குட்டி கிண்ணத்தில் ஊற்றி அந்த ஸ்வீட் பண்ண போகிறேன். ஸோ 2 பவுல் எடுத்துருக்கேன். இது நமக்கு, இது குட்டி பாப்பாவுக்கு. ஸோ இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இது அந்த மாதிரி இருக்கணும் கரண்டி. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இது போல் இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம குட்டி பவுல்லையும் நல்லா செட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் நெய் இந்த சைடெல்லாம் உள்ளே ஊற்றிருக்கேன்ல, அந்த நெய் எல்லாமே சைடு தெரியுது. ஸோ நம்ம எடுக்கும்போது அந்த நெய்யெல்லாம் அது கூட வராது. ஸோ அவ்வளோதான். இது இன்னும் 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா சூடாரி நம்ம ஸ்வீட் ரெடியாக இருக்கும். நம்ம சாதம் கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு கேட்டிங்கன்னா அது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு தெரியும், கையிலலாம் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ரெடி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு அந்த சைடெல்லாம் இப்படி குத்துங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரவுண்டாக பண்ணுங்கள். இப்படி பண்ணால் தான் நமக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே பாருங்கள் இப்போயே வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம கேக் எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் கேக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ ஸ்வீட் மட்டும் இல்லாமல் கேக்குன்னு சொல்லலாம். எவ்வளோங்க பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சு போல் இருக்குது. கண்டிப்பாக அது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஏன்னா அது நம்ம ரொம்ப சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே. அதுவும் இல்லாமல் இது சாதம் தான், நம்ம மதியானம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாதம்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இது நீங்கள் இந்த மதியான டைம்லலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே சூடாரி சூப்பராக அந்த மாதிரி கேக் ஆகிட்டும் ஆகிடும். உங்களுக்கு சூப்பராக கட் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா கட் பண்ணி அந்த பீஸ் காமிக்கணும் இல்லையா, அதனால் நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன். கட் பண்ணிட்டேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஹல்வா மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.